இப்போ நீங்கள் சொல்ல வருது அதிமுக, அதாவது இப்போ இருக்கிற எடப்பாடி தலைமையிலான அதிமுக இரண்டாக உடையும். அதாவது எடப்பாடி தலைமையிலான அதிமுக, செங்கோட்டன் தலைமையிலான அதிமுக என ரெண்டா உடையும் அப்படின்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்ல சார், இது அவங்களோட திட்டங்களில் ஒண்ணு சார். என்னன்னா, எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்காமலே தேர்தலை சந்திக்க போறாங்க. அதுவும் முக்கியம். எடப்பாடியை நாங்கள் என்டிஏ கூட்டணிய முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிக்காமல் இந்த கூட்டணியை சந்திக்க போறாங்க. இதன் மூலமா என்ன ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்றாங்கன்னா, இது பாஜக தலைமையிலான கூட்டணி, எடப்பாடி கிடையாது, எடப்பாடி அதிமுகவை சார்ந்த ஒருத்தர் தான், அவ்வளவுதான். அப்ப அவர்களுக்குள் பிளவு இருக்கிறது. அப்ப நாங்க எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை என்றால் அது தினகரனுக்கோ அல்லது ஓபிஎஸ்க்கோ சங்கடம் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. தேர்தலுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் முதல்வர் வேட்பாளர் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தேர்தலை சந்திப்பாங்க. கூட்டணி சார்ந்த ஒருத்தர் முதல்வர் ஆக்கலாம். எடப்பாடியை ஜெயலலிதா போன்றோ எம்ஜிஆர் போன்றோ முன்னிறுத்திலாம் நம்ம தேர்தலை சந்திக்க முடியாது. என்டிஏ கூட்டணி சார்பில் அவர் இருக்காரு, அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு நகர்த்துறாங்க. இது கிட்டத்தட்ட அதிமுகவுடைய வலிமையை உடைத்து அவர்களை நீங்க இரண்டாந்தர கட்சியாக மாற்றி இன்னைக்கு பாஜகவின் பிடியில் எல்லாருமே இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை மக்கள் மத்தியில் விதைத்து இருக்கிறார்கள். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.